வணக்கம். தென்னகர சமையலில் காளான் முட்டை பொடி மஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காளானை முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். கழுவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். காளான் முட்டை பொடி மசுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். மிளகுத்தூள், சோம்பு, காஷ்மீர் சில்லி பவுட்ரு, உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசால் தூள், எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு, சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசை வெட்டி சேர்த்துக்கலாம். நல்ல நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த பச்சை மிளகாவை நல்லா 2 கீறி போடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன், தக்காளி 2 பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்ச காளானை சேர்த்துக்குவோம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இரநூத்தி 50 கிராம் காளானுக்கு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம்.
காளான் நல்லா வதங்கின பிறகு பெப்பர் தூவிக்கலாம். காளான் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.